என்ன ஆப்ரேஷன் நடந்தது, அது என்ன டைப் ஆஃப் வியாதி, அந்த மாதிரி வியாதி வேற நமக்குலாம் வர வாய்ப்பு இருக்கா, அப்படி வந்தா நம்ம என்ன பண்ணணும், எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் சத்குருவை பற்றிய பின்புலன்கள் பற்றியோ அவருடைய நம்பிக்கைகள் பற்றியோ எதை பற்றியுமே பேச போகிறது கிடையாது. அவருக்கு வந்த ப்ராப்ளம் கிரானிக் சப்டியூரல் ஹெமட்டோமா. அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கு எப்படி நம்ம தீர்வு காணணும், அது வந்ததுன்னா முதல்ல எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பேச போகிறேன். கிரானிக் சப்டியூரல் ஹெமட்டோமா அப்படிங்கிறது வயதானவங்களுக்கு வரக்கூடிய காமன் நியூரோசர்ஜிக்கல் ப்ராப்ளம். இப்போ சத்குருவுக்கு வந்தனால இதை பற்றி அவேர்னஸ் எல்லாத்துக்கும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி இந்த வியாதியை பற்றிய தன்மைகள், இந்த வியாதி வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி வைத்தியம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் டீட்டெயில்டாக அவங்ககிட்ட பேச போகிறேன். I am Dr. Srinivasan Paramasavam, neurosurgeon and neuroendovascular surgeon at Apollo Hospitals and Apex Medical Center. இந்த கிரானிக் சப்டியூரல் ஹெமட்டோமா பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட நார்மல் பிரெயின் எப்படி இருக்குது, அதோட கவரிங்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த வியாதியோட தன்மைகள், அந்த வியாதி எப்படி ப்ராக்ரஸ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லும் போது புரியும். நார்மலாக நம்மளோட ஸ்கல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மேலே பார்க்குறது ஸ்கேல்ப்லேருந்து தான் முடி வளருது இல்லையா. அதுக்கப்புறம் அது உள்பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கல் இருக்குது. ஸ்கல் இஸ் அ போன். அந்த போன் ஃபியூஸ் ஆகிருக்கும். அது க்ளோஸ்டு பாக்ஸ், அது எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. அதோட கெப்பாசிட்டி எவ்வளவோ அது அளவு தான் அது ஹோல்ட் பண்ண முடியும். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகுதோ இல்லை பிளட் கலெக்ட் ஆனாலும் அதெல்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா பிரெயினோட கவரிங் இருக்கும். அதை டியூராமேட்டர்னு சொல்லுவோம். அந்த கவரிங்க்கு உள்ளே தான் நம்மளோட பிரெயின் அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த பிரெயினுக்கும் அந்த டியூராமீட்டருக்கும் நடுவில் தெர் இஸ் நோ பொட்டன்ஷியல் ஸ்பேஸ். அந்த இடம் எப்பயுமே அந்த பிரெயினில் அபெட் ஆகி அப்படி ஒட்டிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் யங் பீப்புள் ஹை வெலாசிட்டி ஆக்சிடென்ட் ஆகும்போது என்னவோ சில சமயம் பிரெயினில் ப்ளீடிங் ஆகி அந்த கவரிங்க்கும் பிரெயினுக்கும் நடுவில் கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அது அக்யூட் சப்டியூரல் ஹெமட்டோமா சொல்லுவோம். அக்யூட்னா குறுகிய நேரத்தில் வரக்கூடிய ஒரு ஹெமட்டோமா. இந்த மாதிரி ஹெமட்டோமா வந்ததுன்னா அவங்க வித்தின் ஹவர்ஸ் டிட்டோரேட் ஆவாங்க. அவங்கள இம்மீடியட்டாக எமர்ஜென்சி ஆப்ரேஷன் பண்ணி அவங்கள சரி பண்ணுவோம். இதே ஓல்ட் ஏஜில் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வயது ஆக நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பல வகை மாற்றங்களில் ஒரு மாற்றம் பிரெயினும் படிப்படியாக சுருங்க ஆரம்பிக்கும். அந்த பிரெயின் சுருங்கும் போது அந்த கவரிங்க்கும் பிரெயினுக்கும் நடுவில் ஒரு பொட்டன்ஷியல் ஸ்பேஸ் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு வயதானவங்க ஒருத்தவங்க நம்ம ட்ரிவியல் ட்ராமா, அதாவது நம்ம காரில் இருந்து இறங்கும் போது மேலே லேசாக தட்டுறது, இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்லைட்டாக ஸ்லிப்பாகி விழுந்து உடனே எந்திரிச்சு நார்மலாக நடந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு சின்ன ஹெமட்டோமா, அதாவது பொட்டன்ஷியல் ஸ்பேஸ் இருக்க இடத்துல ஒரு சின்ன ப்ளீடிங் ஆரம்பிக்கும். அந்த ப்ளீடிங் அந்த டைமில் எந்த சிம்டமே கொடுக்காது. அவங்களுக்கு லைட்டாக ஒரு மைல்டு தலைவலி இருக்கலாம். அதுக்கப்புறம் நார்மல் ஃபங்க்ஷன் அவங்க லீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏற்கனவே ஆன ப்ளீடிங்கை ஹீல் பண்ணுறதுக்கு நம்ம பாடி சில சேஞ்சஸ் ஏற்படுத்தும். அந்த சேஞ்சஸ் இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் சொல்லுவோம். அந்த இன்ஃப்ளமேஷன் கிரியேட் ஆகும் போது ஒரு லேயரிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த லேயரில் நியூ பிளட் வெசல்ஸ், அதாவது புது இரத்த குழாய்கள் ஃபார்ம் ஆகி அதை ஹீல் பண்ண ட்ரை பண்ணும். அந்த மாதிரி ட்ரை பண்ணும் போது அந்த புது இரத்த குழாய்களில் இருந்து லீக்கி கேப்லரிஸ் வழியாக புதுசாக ப்ளீடிங் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராசஸ் ரிப்பீட்டடாக நடக்க சில வாரங்கள் இல்லை சில மாதங்கள் இந்த ப்ளீடிங் படிப்படியாக ஜாஸ்தியாகி அதுதான் கிரானிக் சப்டியூரல் ஹெமட்டோமான்னு சொல்கிறோம். இந்த கிரானிக் சப்டியூரல் ஹெமட்டோமா ரொம்ப ஸ்லோவாக ஜாஸ்தி ஆகிறதுனால பிரெயின் முடிஞ்ச அளவு அட்ஜஸ்ட் பண்ணும். அதாவது பிரெயின் முடிஞ்ச அளவு அந்த ஷிஃப்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணி அது முடிஞ்ச அளவு அழுத்தத்தை தாங்கிட்டே இருக்கும். அது தாங்குற டைமில் ஒரே சிம்டம் தான் இருக்கும். என்ன சிம்டம் இருக்குன்னா ஹெட்ஏக். அந்த ஹெட்ஏக் படிப்படியாக ஜாஸ்தியாகும். இப்போ நம்ம சத்குரு கூட ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், எனக்கு ஹெட்ஏக் கொஞ்ச நாளாகவே இருந்தது, அந்த ஹெட்ஏக்கையும் தாங்கிட்டு என்னோட வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அண்ட் மோரோவர் அவர் தன்னோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாத ஒரு ஆள்னால அவர் அந்த ஹெட்ஏக்கையும் பொருட்படுத்தாமல் அவர் முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே அவர் கேரி அவுட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராக்ரஸ் ஆகும். அதாவது மூளை தாங்கக்கூடிய அளவு தாங்கும். அது தாங்க முடியாத பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மூளை செயல் இழக்க ஆரம்பிக்கும். செயல் இழப்பு எப்படி ஏற்படலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த பகுதியில் மூளையில் அழுத்தம் ஏற்படுதுங்கிறத பொறுத்து இருக்குது. அதாவது அவங்களோட கை பகுதியை அழுத்தம் ஏற்படுச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஹேண்ட் வீக்னஸ் ஆர் ட்ரிஃப்ட் வரலாம். இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம 2 கையை அவங்களை நீட்ட சொன்னோன்னா, அப்படியே இந்த பக்கம் ஹெமட்டோமா இருந்தது அப்படின்னா அவங்களோட வலது கை ஸ்லோவாக ட்ரிஃப்ட் ஆகும். இது இடது பக்கம் இருந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்ட் ட்ரிஃப்ட் ஆகும். அப்புறம் படிப்படியாக அந்த வீக்னஸ் ப்ராக்ரஸ் ஆகும். அவங்களால நடக்க முடியாத தன்மை ஏற்படலாம். அண்ட் ப்ராக்ரெசிவ்லி தே மே பிகம் அன்கான்ஷியஸ். இந்த வியாதியில் மூளையில் கலெக்ட் ஆகிற பிளட் இருக்கு இல்லையா, அது நாள்பட கலெக்ட் ஆகிறதுனால
அந்த blood வந்து ரொம்ப ஃப்ளூயிடாக இருக்கும். இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு 60 வயது தாண்டவங்க ஒரு ட்ரிவியல் ட்ராமா ஹிஸ்ட்ரி இருந்ததோ இல்லையோ, நாள்பட தலைவலி இருக்கு அப்படின்னா முடிஞ்ச அளவு சீக்கிரம் ஸ்பெஷலிஸ்ட்டை கட்டாயம் பார்க்கணும். பார்த்து அதுக்குண்டான ஸ்கேன்ஸ் பண்ணி அது என்ன ப்ராப்ளம்ங்கிறத கண்டுபிடிச்சு தீர்வை நோக்கி நகரணும். சரி, நீங்க வந்து நாள்பட தலைவலி இருக்கு, நான் சீக்கிரம் டாக்டர் போய் பார்த்துறேன், அதனால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த ஹெமட்டோமா சின்னதாக இருக்கும் போது உங்களுக்கு வெறும் தலைவலி மட்டும் இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு மாடர்ன் ட்ரீட்மெண்ட் இருக்கு. அதாவது ஸ்கல்லில் வந்து ஆப்ரேஷனே இல்லாம இரத்த குழாய் உள்ளேயே போய் எண்டோவாஸ்குலர் எம்பலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் மூலியமா அதை கம்ப்ளீட்டாக குணப்படுத்திட முடியும். இது நாங்கள் யாருக்கு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் ஹெமட்டோமா, அதாவது சின்ன சைஸில் ஹெமட்டோமா, மூளையில் அழுத்தம் ஜாஸ்தி இல்லை, அவங்களுக்கு வந்து எந்த நியூரலாஜிக் டெஃபிசிட்டும் இல்லை, அதாவது ஹேண்ட் வீக்னஸ், லெக் வீக்னஸ், ஸ்பீச் டிஃபெக்ட் அதெல்லாம் இல்லாமல் சின்ன கலெக்ஷனாக இருக்குது அப்படின்னா, நம்ம ஆப்ரேஷன் இல்லாமல் எண்டோவாஸ்குலர் எம்பலைசேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் மூலயமா, அதாவது மூளையோட கவரிங் இருக்கு இல்லையா, அந்த கவரிங்க்கு வர்ற இரத்த குழாயை வந்து உள்ளே போய் அதை பிளாக் பண்ணிடுவோம். அந்த மாதிரி பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வியாதிக்கு வந்து அதுக்கு மேலே ப்ராக்ரஸ் ஆகாமல் நம்மளால தீர்வு கண்டுபிடிச்சு. இதே இது லேட் ஸ்டேஜஸ், அதாவது அந்த ஹெமட்டோமா ரொம்ப பெருசாகி மூளையை அழுத்தம் அதிகமாக ஏற்படுத்தி இல்லை மூளையோட செயல் இழக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ண முடியும். இன் மோஸ்ட் சிச்சுவேஷன்ஸ் இதுக்குண்டான ஆப்ரேஷன் ஃபேர்லி சிம்பிள் ஆப்ரேஷன் தான். ஏன்னா இது நாள்பட கலெக்ட் ஆகிற பிளட்னால அது ரொம்ப ஃப்ளூயிடாக தான் இருக்கும். அதனால சிறு துளாய் மூலியமாக, அதாவது பர்ஹோல்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த பர்ஹோல் மூலியமாகவே நம்ம இந்த ஹெமட்டோமா ஃபுல்லாக எவாக்குவேட் பண்ணி நல்லா வாஷ் கொடுத்து கிளியர் பண்ணிடலாம். அதுலேயே 190% பேருக்கு கம்ப்ளீட் குணமாயிரும். ஒரு சிலருக்கு, அதாவது 100 பேருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 10 பேருக்கு வந்து ரீகலெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ரீகலெக்ட் ஆகிறவங்களுக்கு நம்ம எதர் இன்னொரு தடவை டேப் பண்ணலாம், இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி அந்த எண்டோவாஸ்குலர் எம்பலைசேஷன். இதை நான் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு குழாய் லீக் ஆகுதுன்னு வைங்களேன், நம்ம வந்து பர்ஹோல் டேப்பிங் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே லீக் ஆன அந்த பிளட்டை வந்து நம்ம டேப் பண்ணி, அதாவது மாப் பண்ணி எடுக்கிற மாதிரி. இதே இது நம்ம எண்டோவாஸ்குலர் எம்பலைசேஷன் அப்படிங்கிறது வந்து ரத்த குழாய் உள்ளே போய் அந்த டேப்பையே வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி. இந்த வியாதியில் நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் வந்தீங்க அப்படின்னா நம்ம நேராக ரத்த குழாய் உள்ளே போய் டேப்பை க்ளோஸ் பண்ணால் போதும். இதே இது லேட் ஸ்டேஜில் வந்தீங்கன்னா நம்ம அந்த கலெக்டான பிளட்டு எல்லாத்தையும் மாப் பண்ணி எடுத்து பர்ஹோல் போட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் அந்த டேப்பையும் போய் க்ளோஸ் பண்ணும், அதாவது எண்டோவாஸ்குலர் எம்பலைசேஷனும் சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளடைவில் ஹெட்ஏக், ஒரு வயதான ஒருத்தருக்கு வந்து ஹெட்ஏக் வருது, இல்லை அவரோட ஃபங்க்ஷன் படிப்படியாக குறையுது, இல்லை வந்து அவரோட கை கால்கள் செயல் இழக்க ஆரம்பிக்குது, அதுவும் நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகிறாங்க, சரியாக நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, வீட்டில் டிஸ்இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, இல்லை நடக்கும் போது கொஞ்சம் தாங்கி நடக்கிறாங்க, இந்த மாதிரி சில சிம்டம்ஸ் வயதானவங்களுக்கு வீட்டில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவு சீக்கிரம் போய் ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து அதுக்குண்டான ஸ்கேன்ஸ், அதுக்குண்டான தீர்வை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா மேஜர் டிசாஸ்டர்ஸை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியும்.